இன்றைக்கு பிராண முத்திரையை பற்றி பார்க்கலாம். இந்த பிராண முத்திரை என்பது உடலினுடைய பிராண சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இந்த பிராண சக்தி தான் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது. இது எவ்வாறு செய்ய வேண்டும்? கட்டை விரல் நுனியோடு மோதிர விரல் நுனியையும் சுண்டு விரல் நுனியையும் இணைக்க வேண்டும். ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் நீட்டிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த முத்திரையை நீங்கள் சித்தாசனம் மற்றும் பத்மாசனத்தில் அமர்ந்து செய்யலாம். அவ்வாறு ஆசனங்கள் செய்ய தெரியாத பொழுது சாதாரண நிலையில் அமர்ந்து செய்யலாம், நாற்காலியில் அமர்ந்து செய்யலாம். உடல் நோய்வாய்ப்பட்டவர்கள், படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் கூட இந்த முத்திரையை செய்யலாம். இந்த முத்திரையை 2 கைகளிலும் செய்ய வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர்கள் ஒரு கையில்தான் தான் செய்ய முடியும் என்றால் ஒரு கையில் மட்டும் தாராளமாக செய்யலாம். முக்கியமாக பக்கவாதம் போன்ற நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கைகளில் செய்யும்போது கூட மிகச்சிறந்த பலனை அடைய முடியும். அதே போல் ஏதாவது வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கூட இந்த பிராண முத்திரையை ஒரு கைகளில் செய்யலாம். அதாவது ஆசனங்களில் அமர்ந்து செய்யும் பொழுது 2 கையிலும் செய்யும் பொழுது இதற்கு உண்டான முழு பலன் கிடைக்கும். ஒரு கையில் செய்யும் பொழுது இந்த முத்திரையின் மேல் கவனம் இல்லாமல் செய்யும் பொழுது குறைந்த பலன்கள் தான் கிடைக்கும். இந்த முத்திரையை செய்வதன் வாயிலாக உடலில் சக்தி பெருகும், களைப்பு நீங்கும், உடல் வலுவடையும், புத்துணர்வு ஏற்படும், சுறுசுறுப்பு ஏற்படும். முக்கியமாக உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், சிந்தனை தெளிவடையும், ஆன்மீக நாட்டம் உருவாகும். உடலில் வைட்டல் எனர்ஜி என சொல்லக்கூடிய இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அதிகரிக்கும். இதை எத்தனை நிமிடங்கள் செய்ய வேண்டும்? இதை 10 to 20 நிமிடங்கள் வரை செய்யலாம். முதலில் 10 நிமிடத்தில் ஆரம்பியுங்கள். முதலில் இந்த பிராண முத்திரையை செய்யும் பொழுது முதலில் 10 நிமிடங்கள் செய்யுங்கள். பிறகு படிப்படியாக 15 நிமிடங்கள், 20 நிமிடங்கள் என அதிகரித்து கொள்ளுங்கள். காலை 20 நிமிடம், மாலை 20 நிமிடம் இந்த முத்திரையை செய்யலாம். ஒரே வேளையாக செய்யும் பொழுது 40 அல்லது 45 நிமிடங்களுக்கு மிகாமல் செய்ய வேண்டும். 45 நிமிடங்களுக்கு மேல் இந்த முத்திரையை நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த முத்திரைகள் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தவை. இதை தொடர்ந்து செய்யும் பொழுது மிகச்சிறந்த பலனை காணலாம். இந்த முத்திரைகளை தொடர்ந்து, அது முக்கியமாக பிராண முத்திரையை 21 நாட்கள் செய்துவிட்டு 5 அல்லது 10 நாட்களுக்கு இடைவெளி விட்டு மீண்டும் பயிற்சியை செய்யலாம். இந்த இந்திய யோக முறைகளில் சிறப்பு வாய்ந்த விஷயங்களை இந்த யூடியூப் சேனல் வாயிலாக, காஸ்மிக் யோகா என சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.